மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி 2026 எப்படி இருக்க போகிறது? இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும்படியான ஒரு அற்புதமான ஒரு செட்டப் ஒன்று ரெடியாக போகிறது. என்ன செட்டப்? என்ன இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், குரு வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இனிப்பாக கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். 4ஆம் இடம் என்பது என்ன? சனி ராசியில் உட்காந்து 10 பார்க்குறார். 10ல் யார் யார் இருக்கா? செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். ஒருத்தம் கூட நல்லவன் கிடையாது. பணம் வரப்போகிறது, கடன்கள் ஒழிய போகிறது, கடன்கள் அழிய போகும். செவ்வாயே உச்சம். நண்பர்களே, கிரகங்கள் தரணும்னு முடிவு பண்ணால் அந்த பையரை கூட்டு வந்ததும் அதே கிரகங்கள் தான், செல்லரை கூட்டு வந்ததும் அதே கிரகங்கள் தான், 2 பேரையும் பேச வச்சதும் அதே கிரகங்கள் தான், உங்களுக்கு பணத்தை கொடுத்ததும் அதே கிரகங்கள் தான். செவ்வாய் நினைத்தால் எம்எல்ஏ ஃபோன் பண்ண போகிறார், மினிஸ்டர் ஃபோன் பண்ண போகிறார், அமைச்சர் அப்படி பயங்கர பிஸியாக போகிறீங்க. உங்கள் லெவல். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி 2026 எப்படி இருக்க போகிறது? 2026 உருவாக்குனதே யாருக்காக? யாருக்காக? உங்களுக்காக தான், வேறு யாருக்காக கிடையாது. ஸோ இப்போ 2026 இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும்படியான ஒரு அற்புதமான ஒரு செட்டப் ஒன்று ரெடியாக போகிறது. என்ன செட்டப்? உங்களோட ஜாப் ஆகட்டும், உங்களுடைய ஆஃபீஸ் ஆகட்டும், உங்களுடைய பீஸ்ஃபுல்லான எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நிர்வகிக்க போகிறீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண போகிறீங்க. அதான் முக்கியமான விஷயமே. இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து ஒரே ஸ்வீட்டாக கொடுத்துட்டு இருந்தார். நவம்பர் மாதம் டேக் இட், சாப்பிடுங்க, என்ன இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், குரு வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இனிப்பாக கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். 4ஆம் இடம் என்பது என்ன? பரவாயில்ல விடுங்க, அதுவும் ஒரு கேந்திர பலம் தான். 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி பகவான் உடம்புலேயே வக்ர நிவர்த்தி பெற்றுட்டார். இந்த ஆள் சும்மா உட்காந்துருந்தாலே அதை நம்ம ஜென்ம சனின்னு சொல்லுவோம். என்ன, இவர் வாழ்க்கையிலே யாருக்குமே நல்லதே பண்ணதில்லை, இவர் வக்கரம் வேற பட்டிருந்தார். இப்போ நம்ம பாஸு பொதுவாகவே ப்ரமோஷன் கொடுக்க மாட்டார். இப்போ பாஸு கோமா வேற இருக்கார். சுத்தம் நம்ம கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிலமை. ராசியில் இருந்த ஜென்ம சனி, வக்கரம் பெற்ற சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். பாஸ் கூல் டவுன் ஆகிட்டார். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சனி ஒர்க் பண்ண போகிறார். நான் இந்த வருடம் 3 ராசிகளுக்கு சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே, மிதுனத்திற்கும் தனுசுக்கும் தொடர்ந்து உங்களுக்கு தான் 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி ராசியில் உட்காந்து 10 பார்க்குறார். 10ல் யார் யார் இருக்கா? செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். ஒருத்தம் கூட நல்லவன் கிடையாது. 4, 7 புதன் உங்களோட பாதகாதிபதி. 6 சூரியன் உங்களுக்கு வியாதி, கடன், கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன், சந்தோஷம். அடுத்து 3, 8 குட்டிச்சோறாக்குவான், அவனும் ஒரு பாவி. யார்? சுக்கிரன். அடுத்து செவ்வாய், இவர் ஒருத்தர் தான் குட் ஃபெலோ. ஏன்னா அவங்க 2 தனாதிபதி. இவர் 10ல் உட்காந்துருக்கார். அது பேர் ருச்சக யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ருச்சக யோகம்னா என்ன? செவ்வாய் 10ல் இருந்தால் அது மிகப்பெரிய அரசு பணிகளை தரக்கூடிய அம்சமாக கருதப்படுகிறது. இது ஒன்று தான். அப்போ இந்த 3 பேர் சேர்ந்து செவ்வாயை கெடுத்துருவாங்களா அப்படின்னா கிடையாது. அங்கு தான் ரூல். ஜோதிடத்திலே சில வித்தியாசமான ரூல்கள் வேலை செய்யும். என்ன அப்படின்னா, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு என்ற ஒரு சட்டம் இருக்குது. சார், சட்ட புத்தகம் தான் ஜோதிட புத்தகமும். ஒவ்வொரு ஷரத்தும் முக்கியம், ஒவ்வொரு ஷரத்தும். அதனால இது ஆழமாக படிக்கணும்னு இல்லை, இது கூடவே ட்ராவல் ஆகணும். இந்த கிரகங்களோடைய ட்ராவல் ஆனால் தான் இதெல்லாம் புரியும். 10ஆம் இடத்துலேயே இத்தனை பேர் இருக்கும்போது 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை, அப்போ ஆல் பாவி சார். ஒன்லி இன் 10th ஹவுஸ். மீனராசிக்கு 1 பாவி 2 பாவி இல்லை, 4 பாவி எல்லாருமே 10ஆம் இடத்துல தான் இருக்காங்க. அதையெல்லாம் புனிதர் குரு வேற பார்த்து எல்லாரையும் ஓகே, ஆள் நார்மல் தானே, யாரும் அவனை டென்ஷன் கூடாது. மீனராசிக்காரங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க தான் நீங்களாம் வந்திருக்கீங்க. இந்த 4 பேருமா சேர்ந்து என்ன பண்ணுறீங்க? மீனராசிக்காரர்களை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்காக தான் உங்களோட வேலை என்பதை சொல்லுகிறார்கள். அப்போது ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் 10 பார்த்து பிராண்ட் பண்ணுறார். பிராண்ட் புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ சனி ஒரு பக்கம் 10 பார்த்து பிராண்ட் பண்ணுறார். இந்த பக்கம் குரு ஒரு பக்கம் 4ல் உட்காந்து 7ஆம் பார்வையாக 10 பார்த்து சேல்ஸ் பண்ணுறார். வேறு என்ன? ஒரு கம்பெனிக்கு 2 விஷயந்தான் முக்கியம். சேல்ஸ் நல்லா போகணும், பிராண்டிங் நல்லா ஆகணும்.
நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு நேம் இருக்குது, டிக்னிட்டி, அது பிராண்டு, அது சனி வில் டேக் கேர். நம்ம கம்பெனி நல்லா பிச்சுக்கிட்டு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், தட் குரு வில் டேக் கேர். இந்த 2 பேரும் 2 குவாட்ரண்ட்டில் உட்காந்து, இந்த பக்கம் சனி, இந்த பக்கம் குரு, இவங்க 2 பேருமா சேர்ந்து சகல சௌபாகியங்களையும் கொடுத்துட்டே இருக்கார். அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் மெல்ல மெல்ல நகர்ந்து வர ஜனவரி 15ஆம் தேதி போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, அந்த மாதிரி தான். புதுசா இப்போ பிறந்தம்னு எண்ணிக்கொள்ளடா, அந்த மாதிரி தான். அப்போது 2 குடைவன் உச்சம் பெறும் பொழுது பழையன கடிதலும் புதியன புகுதலும்னா, அப்போது என்ன ஆகும், தனஸ்தானாதிபதி உச்சமாகும்போது ஸோ பணம் வரப்போகிறது, கடன்கள் ஒழிய போகிறது, கடன்கள் அழிய போகும். செவ்வாயே உச்சம், 2 9 குடைவன் உச்சம் எங்கே 11. இது வரைக்கும் 10ல் இத்தனை பேர் இருந்து இவங்க ஒரு பக்கம் பலன்களை தராங்கன்னா 11 லாபஸ்தானத்தில் இத்தனை பேர் செவ்வாய் உச்சம் பெற்று லாபத்தை வேறு தரார். அப்போ என்ன ஆகும், லாபம் அதிகமாகிறது. ஒரு பக்கம் தொழில் நல்லா போகுது, அடுத்த பக்கம் டிமாண்ட் ஆகுறீங்க. மீனராசிக்காரர்கள் டிமாண்ட் ஆக போகிறீங்க. என்ன வர உங்களை கையிலேயே பிடிக்க முடியல, பயங்கர பிஸியாகிடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடிக்கிறதே பெரிய கஷ்டமாயிடும். 11ஆம் இடத்துல இத்தனை பேர் செவ்வாய் பகவான் உச்சமாகும் பொழுது என்ன ஆகும்னா 2 குடைவனாக இருப்பதால் பணம் கொட்டும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நேரம். அதே மாதிரி 9 குடைவன் உச்சம் என்பதால் அப்பா வழி சொத்துக்கள், அப்பாவோட சில பேர் வாரிசு வேலை, எங்கள் அப்பா இந்த பதவியில் இருந்தார், அவருக்கு அப்புறம் எனக்கு இந்த வாரிசு வேலை கிடச்சிருக்கு, அதெல்லாம் நடக்கும். சில பேருக்கு பண வரவு பூமி லாபங்களில் வரும். இனி ஃபைன் மார்னிங் உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு 4 ஏக்கரா இடம் இருக்குது, மொத்தமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் மதிப்புக்கு 50 கோடி வருது, யாராவது தெரிஞ்சவங்களை தான் ரெஃபர் பண்ணுங்கள். சும்மா கேட்டு பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஐபி ஒருத்தர் அதை வாங்கிடுவார். உங்களுக்கு புரோக்கரேஜ் கமிஷனாக ஒரு 15 லட்சம் கொடுத்துருவாங்க. ஐயோ என்னடா ஒரே பால்லேயே நம்ம கடன்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. நண்பர்களே, கிரகங்கள் தரணும்னு முடிவு பண்ணால் அந்த பையரை கூட்டு வந்ததும் அதே கிரகங்கள் தான், செல்லரை கூட்டு வந்ததும் அதே கிரகங்கள் தான், 2 பேரையும் பேச வச்சதும் அதே கிரகங்கள் தான், உங்களுக்கு பணத்தை கொடுத்ததும் அதே கிரகங்கள் தான். செவ்வாய் நினைத்தால், செவ்வாய் தான் நினச்சிட்டாரு, அப்புறம் என்ன. அப்போ ஜனவரி 15க்கு அப்புறம் இந்த பொங்கலுக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்க, வேறு லெவலில் இருப்பீங்க, வேறு லெவல். ஸோ அப்போ அடுத்தது இந்த 4 7 கூடிய பாதகாதிபதி புதன் வேறு 10ல் இருக்கார். பாதகாதிபதி புதன் 10ல் இருந்து அவர் அப்படி மெல்ல நகர்ந்து 11க்கு வரார். இதுதான் லைட்டாக கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை, இந்த ஆள் கண்டிப்பாக கொஞ்சம் கூட நல்லதே செஞ்சு பழக்கமே இல்லாதவன் இந்த புத பகவான். காரணம் என்னென்னா, உங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்வான். 11ஆம் இடத்துல வந்துடுறான். 11ஆம் இடம் என்பது நண்பர்களுடைய இடம். இந்த நண்பர்கள் சார் வாழ்க்கையிலே ஆபத்தில் உதவுபவன் மட்டும்தான் நண்பன் இல்லையா? ஆனால் அந்த ஆபத்து வர்றதே இவனால தான். அந்த 11ஆம் இடத்துல புத பகவான் வரும்போது அதை நீங்கள் ரியலைஸே பண்ணுவீங்க. ஆபத்தில் உதவுபவன் நண்பன் நினச்சிட்டு இருந்தோம் சார், அந்த ஆபத்துக்கு காரணமே இவன் தான் சார். எனக்கு நான் இவங்க கூட சேர்ந்தா சார் பல விஷயங்களில் மாட்டியிருக்கேன். அப்போ 11ஆம் இடத்திலே புத பகவான் யார் செவ்வாயோடு சேரும் பொழுது உங்களுடைய லெவல் ஆஃப் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஆல்வேஸ் குட் பீப்புள்ஸ் ஃபாலோயிங் த ரூல்ஸ். குட் பீப்புள்ஸ் ஃபாலோயிங் த ரூல்ஸ். நல்லவர்கள் ரூல்ஸ்களை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் லெஜண்ட்ஸ் ஹேவ் ஸ்டாண்டர்ட்ஸ். அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் விட்டு கீழே இறங்கி வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் பில்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் குவாலிட்டியான ஆட்கள் உங்களை தேடி வருவார்கள். அவங்களோட மட்டும்தான் உங்கள் சகவாசங்கள்லாம் மாறப்போகிறது. எம்எல்ஏ ஃபோன் பண்ண போகிறார், மினிஸ்டர் ஃபோன் பண்ண போகிறார், அமைச்சர் அப்படி பயங்கர பிஸியாக போகிறீங்க. உங்கள் லெவல் வேறு லெவலில் போகுது. ஸோ அப்போ மீனராசிக்காரர்கள் பெரும் சிறப்பு. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம், சூப்பர் டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம். அப்போது உலகத்திலேயும் ரொம்ப ஈஸியான வேலை எது சொல்லுங்கள், என் கூட பேசுகிறது தான். உடனே ஃபோன் எடுங்க, என்னை கூப்பிடுங்க. உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆடி வரா ஓடி வரா எங்க ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எங்க ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரி கருப்பசாமி தங்க கலசம் விழுதி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.